பாடல் பயின்றவள் நீ ராகம் பாடினத்தாலும் சேர்த்திட கற்றுக்கொண்டவள் நீ எனது காலம் உன் காலை வீழ விளையா உள்ளங்கை தொட விளையா ஒரு ஜீவன்தா உன் பாடல்தா ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது காலங்களும் நேரங்களும் கலைந்தாலும் கலையாதது மாம்பூக்களே மைனாக்களே சந்தோஷ வேளை நான் சங்கீதம் பாடுங்கள் நாணல்களே நாரைகளே கையாட பெண்ணி வல்லல் வாழ்த்து கூறுங்கள் காலகாலமாய் தப்பாத தாளமாய் ஓட போதிலே வெள்ளங்களாடவே ஒன்றான ஜாதகம் பல்லாண்டு வாழன் மூங்கிலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளவென்று ஜோடி ஒன்று தேடுதீங்க பாருங்கள் பாருங்கள் பாடியழைத்தே உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம் ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று எல்லாம் உண்டு ஏன் படைத்தானோ இறைவன் என்னை உலகில் எனக்கோ ஒரு வழி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் கேலி சங்கீதமே எனக்கோ ஜீவன் நீ. சொல்லை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே கண்ணால் என்னை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே இவள் சோகம் சொல்லுங்களே நானும் உங்கள் உறவை
நன்றி நன்றி. இந்த பாடலுக்கு ஜீவன் ஆடி பக்க மேளங்கள் தான். இன்று வேடப்பட்டிக்கு அமைந்திருக்கிறது பக்க மேளங்கள், பக்கா மேளங்களாக இருக்கிறது. சில இடத்திலே முக்கா மேளங்கள் அமைந்திருக்கும், முழுமை வராது. ஆக இப்படித்தான் முழுமையான ஒரு தீர்மானம் இசைக்கலைஞர் எடுத்து விட்டார்கள். ஆறாவது தீர்மானத்தை கட்டப்பட்டாகணும். அதாவது நாளைக்கு போட தீர்மானம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்டு தாளம் பக்க மேளம் பேர் வாங்குறது. நான் எப்பவும் சொல்றேங்க, நடிகர்களை வச்சுதான் பக்க மேளம் பேர் வாங்க முடியும். நீங்க பாடுறதுக்கு ஆர்வம் வச்சுதான் நாங்க வாசிக்கணும், உங்க இல்லாம நாங்க இல்லை. அது இல்லை, இது வந்து உண்மைதான். அவர் சொல்றது நியாயம் இருக்கு. மிருதங்க ஆசிரியர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எந்த பாடலுக்கு எப்படி வாசிக்கணும்னு ஒரு முறை இருக்கு. ஆமா, சந்தானம் அதிகமா இருந்துச்சுன்னா, எனக்கு எடுத்துக்காட்டு எங்க வாத்தியார் சொன்னது ரொம்ப எளிமையா, இப்படிலாம் சொல்ல முடியாது. எங்க வாத்தியார் கண்ணு தெரியாது, 2 வாத்தியார், முதல் ஜெய வாத்தியார், அடுத்து இன்னொரு வாத்தியார் வணங்கிமான் தியாகராஜர்னு. சந்தானம் அதிகமா இருந்துச்சுன்னா நெத்தியில பூசலாம், நெஞ்சில பூசலாம், ஏன் வெறுச்சுன்னா கம்ப்யூட்டர்ல கூட பூசலாம், நெஞ்சில பூசலாம். இதுல பூச முடியுமா? அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு தம்பி, அந்த அளவோட செய்யணும். இடத்துல வைக்கிறது. இந்த மாதிரி நடிகர்களையும் அன்னை கீதப்பிரியனா இருக்கட்டும், அன்பு மருமகள் மீனாட்சியா இருக்கட்டும், அன்னை தன்ராஜா இருக்கட்டும், மணிமேகலையா இருக்கட்டும், இப்படி சிறந்த கலைஞர்களை போட்டாதான் பக்க மேல பேர் வாங்க முடியும். எங்களுக்கும் பேர் வாங்கி கொடுத்து நடிகர்களையும் அமைத்த கிராமத்திற்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஒன்றோடு ஒன்று சேர்ந்தாத்தேன். ஏன்னா ஒற்றுமைக்கு வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும்பாங்க. இசையால் வசமாக இதயம் அது. இசையும் தமிழும் சேர்ந்தாத்தானே இசை தமிழாக்குறது. அதே மாதிரியே இன்னைக்கு அன்பு தம்பி வளரும் ஜெய ரமேஷ இன்னைக்கு தான் செஞ்சிருக்கேன். விஜயராமனுடைய தம்பி பையன். ஆமா, இது ராஜநடிகர் விஜயராமனுடைய தம்பி பையன். அருமையா பாடுறாரு. முதல் தம்பி நாரதர் போட்டாரு, ராஜபாட்டெல்லாம் போட்டாரு, பெட்டிக்கு வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் இப்படி நீங்க ஆதரவு கொடுங்க, அதே மாதிரி தம்பிகள் ஆதரவு கொடுக்கணும் கேட்டு கண்டிப்பான முறையில் ஆரவாரம் கொடுத்தபடியே கைதட்டக்கூடிய கலா ரசிகர்கள். ஏன்னா இடம் கொண்டு பாட வேண்டும். குயிலா போகிறாண்டான்றதுக்கு அப்படியே கத்துறாண்டா அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்கு சொல்லுவாங்க, வாசிக்கிறாங்க பூரா நீங்க வாசிக்கிறீங்க. அப்ப வாசிக்கிறதுக்கு என்ன காரணம்? பாடுறவங்க பாடினா வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க, கத்துற வைக்கிறதுனா அடிக்கிறவங்க அடிப்பேன். அது கடைசி வாத்தியம் இப்பயே ஆரம்பிச்சீங்கள, அதுக்கெல்லாம் என்ன நாள் இருக்கு. ஆக வாத்தியத்தை எந்த வாத்தியத்தை எங்க பயன்படுத்தணும்? ஏன்னா உலகத்திலேயே 5 விதமான கருவிகள் இருக்கு. தோல் கருவி, துணை கருவி, கஞ்ச கருவி, கண்ட கருவி, நரம்பு கருவி என்பார்கள். இந்த போல தோல் கருவிகள். துணை கருவினா அது புல்லாங்குழல், நரம்பு கருவி இது யாழ் போன்றது, கஞ்ச கருவி இது, கண்ட கருவினா குரல் ஓசை. இதுதான் உண்மை. ஏன்னா இடம் கண்டு பொருள் போட வேண்டும் என்பதற்காக சொல்றேன். கடைசியில் கேட்டாங்க, அறிவாளிக்கும் 3 வழி, அறிவாளிக்கு முட்டாளுக்கும் 2 வழி, முட்டாளுக்கும் ஒரே வழி என்பார்கள். 10 பேர் அறிவாளிகள் கூடிய இடத்துல என்ன மாப்பிள்ள இப்ப சொல்லாம வந்துட்டு மறுபடியும் ஏவாய் சும்மா நிக்காத சொல்லி இப்படி இருக்கணும். 10 அறிவாளிகள் கூடிய இடத்துல என்னைய கூட ஒரு முட்டாள் வந்துச்சான்னு வச்சுக்கோங்க. ஒரு முட்டாள் இருக்காருன்னு வச்சுங்க. இந்த 10 அறிவாளிகளும் ஆளுக்கு ஒரு புத்திமதியை சொல்லி முட்டாள் அறிவாளி ஆக்கிடுவாங்க. அப்புறம் நம்முடைய அறிவாளி ஆயிடுவான். ஆனா 10 முட்டாள் இருக்கிற ஒருத்தர் ஒரு அறிவாளி மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, சொன்னதுமே சொல்லி. அதனால அவர் வந்து எதிர்பார்த்தது அவருடைய அன்பு நாடக அமைப்பாளர் அவருக்கு. ஏன்னா அவரை சொல்லக்கூடாது, பார்வையற்றவர்களுக்கு ஞானம் அதிகம் என்பார்கள். என்ன பாடுறோம், என்ன பேசுறோம்ன்றது உள்ள இருந்து அவ்வளவு ரம்மியமா கவனிச்சுட்டு இருக்காரு. அவருடைய விருப்ப பாடலாக உடன் கதை சொல்லலாம். ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இது காதல் தெய்வீகம் அடப்போடா. பாட்டுல வருதியா
சொல்லலாம் போல இருக்கிறது. பெண்ணை படைக்காதே உம்மனே பாவம் ஆண்களே, இங்கே பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே உம்மனே, பெண்ணை படைக்காதே, பெண்ணை படைக்காதே உம்மனே பாவம் ஆண்களே, இங்கே பரிதாபம் நாங்களே. உன்னை நினைத்து வருகிறேன் என்னால் முடியவில்லை, உன்னை வெறுக்க விரும்புகிறேன் அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீ வரும் ஆடை வனங்களோ, உள்ளே அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் நீ வரும், கல்லை உடைத்தாலும், கல்லை உடைத்தாலும் நீ வரும் ஆடை வனங்களோ, உள்ளே அழகான பெண்களே. என்ன வரையோ சொர்க்கமா பெண்கள் உலகமே, சொர்க்கமே ஒரு மூடல் கதை சொன்னார். கதை அதுதான், இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். போடா ஒரு மூடல் கதை சொன்னார், என் கதை அதுதான். நன்றி நன்றி நன்றி. காதல் புனிதமான